டெய்லியும் என்னோட மார்னிங் ரொட்டீன் ஒரு 6:00லாம் ஸ்டார்ட் ஆயிடும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி, கிச்சன் கிளீன் பண்ணி ஒரு 7:30க்குள்ள கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா பாப்பாவ ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவேன். ஆனா, அப்படி காலையில அவசரமா சமைக்கச்சுலயே இந்த 3 பர்னர் இருக்கிற ஸ்டவ் பத்தாது. ஏன்னா, ஒண்ணுல ரைஸு, குழம்பு, கூட்டு, இல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சட்னி, எக் பாயில் பண்ணுவேன், பால் காய்ச்சணும். அப்படி ஃபுல் பிஸியா தான் ஸ்டவ் இருக்கும். ஆனா, இன்னைக்கு சண்டே நைட்டே கேஸ் தீர்ந்து போச்சு. புக் பண்ணாலும் காலையில 11 மணிக்கு மேல தான் வரும். அதனால இண்டக்ஷன் ஒண்ணு வீட்ல இருந்தது. அத தொடச்சு எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு காலையிலே முட்டை குழம்பு வச்சுட்டா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் 2த்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். என்கிட்ட எக் பாய்லர் ஒண்ணு இருக்கு. இது இருந்தா ஒரு சைடுல அந்த எக் பாயில் பண்ற வேலையாவது முடிஞ்சிரும்னு இன்னைக்கு அதையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா நாங்க டெய்லியும் காலையில கண்டிப்பா ஏதாவது ஒரு பயிர வச்சு சாப்பிடுவோம். அதுதான் பாப்பாக்கு ஸ்நாக்ஸ்க்குமே குடுத்து விடுவேன். இன்னைக்கு வெள்ள சோளம் இருந்தது. அது ஊற போட்டுட்டேன். கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் இந்த வாட்டர் டிஸ்பென்சர் பத்தி கேட்கிறீங்க. இதுல ஒரு பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணா தண்ணி வந்துரும். நமக்கு போதுன்னா அந்த பட்டன் திருப்பி பிரஸ் பண்ணிட்டா ஆஃப் ஆயிடும். இது ரீசார்ஜபிள் தான். 2 வீக்ஸ் ஒன்ஸ் சார்ஜ் போட்டாலே போதும் தான். நான் ஒரு 1 இயரா யூஸ் பண்றேன். நல்லா இருக்கு. லிங்க் மேல டேக் பண்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே ரைஸும் எந்த அளவுக்கு வேணுமோ அது குக்கர்ல எடுத்து மட்டும் வச்சிருக்கேன். ஊரெல்லாம் வைக்கல. அப்புறமா ஒரு குட்டி கிளாஸ்ல நட்ஸும் கொஞ்சம் ஊற போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்றதுனால காலையிலே கடகடன்னு இண்டக்ஷன் ஆன் பண்ணி ஒண்ணு ஒண்ணா சமைக்க வைக்க வேண்டியதான். நைட்டு டின்னருக்கு தக்காளி சட்னி அம்மா செஞ்சு குடுத்து விட்டுருந்தாங்க. சிம்பிளா சூடா தோசை போட்டு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.